வணக்கம். குரு ஜோதிடம் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா, குரு வக்கர பயிற்சி பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோங்க. பொதுவே 9 நவகிரகங்கள்ல முக்கியமான கிரகம் குரு பகவான். குரு பார்த்து கோடி நன்மைகள் நம்ம சொல்லுவோம். எப்பவுமே ஒரு சுபகரங்கள் நடக்கிறதுக்கு முழு சப்போர்ட் பண்றவரே குரு பகவான். இப்ப ஆல்ரெடி ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறத ஒரு வருடம். இப்ப ஆல்ரெடி ரிஷப ராசியில குரு இருக்காரு. அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியில இருந்து பிப்ரவரி மாதம் 2025 4ஆம் தேதி வரைக்கும் ரிஷப ராசியில குரு வக்கரம் அடைகிறாரு. இந்த குரு வக்கரம் அடைகிறனால தனுசு ராசிக்கு என்ன மாற்றங்கள் வரப்போகுது நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா குருதான் தன்னுடைய ராசி நாதன். குரு தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கிறத பாத்தீங்கன்னா தனுசு ராசியில. இப்ப தனுசு ராசியில இருந்து குரு 6ஆம் இடத்துல இருக்காரு. அப்படி குரு 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பா இந்த குரு வக்கர காலங்கள்ல தனுசு ராசிக்கு நன்மைகள் பண்ணுவாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வக்கர காலங்கள்ல கண்டிப்பா நல்லது பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எப்பவுமே ஒரு விஷயம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி நமக்கு எண்ணங்கள்ல வர வைக்கிறவரே குரு தான். இப்ப இந்த குரு நமக்கு என்ன விஷயங்கள் நமக்கு தேவை, எந்த விஷயத்துல எந்த வகையில நம்ம போகலாம் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கக்கூடியவரு இந்த குரு பகவான். இப்ப இந்த குரு பகவான் நமக்கு தெளிவான சிந்தனைகள், தெளிவான எண்ணங்களை உருவாக்குவார். பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் கொடுப்பார். நமக்கு திடீர் அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் தேடி வருமா, இல்ல பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்குமா, தொட்டது எல்லாமே ஒரு பொண்ணாக மாறுமா, நம்மளும் ஒரு 4 பேர்த்துக்கு முன்னாடி ஒரு கௌரவமான சூழ்நிலையில் உருவாகுமா, நம்மளால நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியுமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் இப்ப இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புத வாய்ப்பு இந்த குரு வக்கர காலங்கள். இந்த ஒரு 4 மாத காலத்துல நீங்க தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறக்கூடிய ஒரு டைம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சனி வக்கரம் அடைஞ்சிருக்காரு. இப்ப குருவும் வக்கரம் அடைய போறாரு. இந்த குரு வக்கரம் அடைஞ்சனால சுபகாரியங்கள் தடப்பட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தாமதம் ஆனாலும் ஆனா இந்த காலகட்டத்துல நடக்கும். நீங்க ஒரு விஷயம் நீங்க பண்ணும் பொழுது தெளிவான முடிவும் தெளிவான சிந்தனைகள் நீங்க எடுக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது பண்ணுவார். இப்ப இந்த காலகட்டத்துல நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவு, நமக்கு இத்தனை நாள ஒரு பொருள் நம்ம ஆசைப்படுறோம், நமக்கு கிடைக்கல, நமக்கு தடங்கள் ஆகுது, நம்மளால நினைச்சதெல்லாம் நடக்கல அப்படி நினைச்சவங்களுக்கு எல்லாம் இப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு எல்லாமே அமையும். எப்பவுமே குரு நம்ம ராசிய ஆல்ரெடி நமக்கு பார்க்கல, குரு 6ஆம் இடத்துல உங்களுக்கு மறைஞ்சிருந்தாலுமே கூட குரு இந்த வக்கர காலங்கள்ல உங்களுக்கு கெட்டது பண்ண வேண்டிய இடத்துல நல்லது பண்ணுவார். எப்பவுமே தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு யோகக்காரங்க, ஏன்னா குருவே தன்னோட அதிபதியா இருக்கிறதுனால இப்ப ரிஷப ராசியில அசுர குருவோட தேவ குரு சேர்ந்து இருக்கும் பொழுது கண்டிப்பா இந்த வக்கர காலங்கள்ல உங்களுக்கு நல்லதை பண்ணுவாரு. அதனால இந்த காலகட்டத்துல எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தெளிவான சிந்தனைகளாகவும் தெளிவான முடிவாகவும் கண்டிப்பா தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அதனால இந்த வாய்ப்புகள் நீங்க தவற முடியாம அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், எந்த வகையில போகலாம், என்னென்ன மாற்றங்கள் நமக்கு தேடி வரும் அப்படின்னு உங்களை யோசிக்க வைக்கிறவரு இந்த குரு பகவான். இந்த குரு பகவான் உங்களுக்கு கண்டிப்பா நல்லது பண்ணுவாரு. நமக்கான அங்கீகாரம், ரொம்ப நாளா நம்ம ஒரு இடத்துல உழைக்கிறோம், நமக்கான அங்கீகாரம் இல்லை, தொழில்ல முடக்கம், தொழில விட்டுட்டு வேற வேலைக்கு போயிடலாமா, சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தேங்க, என்கிட்ட வந்தவங்க என்கிட்ட வாங்கிட்டு போனவங்க எல்லாம் டெவலப் பண்ணாங்க, என்னால அந்த இடத்துல நான் டெவலப்பே ஆக முடியல, குடும்பத்துல பிரச்சனை, நல்லதை பண்ண போன இடத்துல பிரச்சனை, அவமானங்கள் வந்ததுங்க, உறவு முறையினால அவமானங்கள் வந்தது, என்கிட்ட கடன் வாங்கிட்டு போனவங்க டெவலப் பண்ணாங்க, நான் ஒருத்தர் ஜாமீன் இழுத்து போட்டா அவரு என்னை ஏமாத்திட்டு போனாரு, யார் நம்பல யார் நம்ப கூடாதுன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த குரு உங்களுக்கு தெளிவான சிந்தனைகள் வரும். விலகி போன சொந்தங்கள் மறுபடியும் உங்களை தேடி வருவாங்க. உங்ககிட்ட வாங்கிட்டு போனவங்க எல்லாம் டெவலப் பண்ணாங்கல்ல, நம்ம டெவலப் ஆக முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா உங்களுக்கான பாதை இந்த வக்கர காலங்கள்ல கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும்.
நம்ம வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தை எப்பவுமே நம்ம உடம்பு நல்லா இருந்தாதான் நம்ம நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும். இப்ப நம்ம உடல் ஆரோக்கியத்துல இப்ப 6ஆம் இடத்துல குரு வந்தனால என்ன ஆகும்னா, நிறைய பேத்துக்கு உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவு கொடுத்துருக்கும். நிறைய பேர் இந்த இந்த மூக்கு உணவு வகையில மூச்சு சுவாச குழாயில வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள், அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேர்த்துக்கு இருந்திருக்கும். ஆனா அவங்களுக்கெல்லாம் வந்து இப்ப 6ஆம் இடத்துல குரு வக்கரம் அடைஞ்சனால கண்டிப்பா உங்களுக்கு நல்லது பண்ணுவாரு. இந்த வக்கர காலங்கள்ல நீங்க என்ன பண்ணணும்னா சுப காரியங்கள் நீங்க தேடி போகணும். ஆடம்பர வாழ்க்கை முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கணும். 4 பேர்த்துக்கு தான தருமங்கள் பண்ணுவாங்க. 4 பேர்த்துக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மத்தவங்களுக்கு நீங்க எடுத்து சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க எடுத்து சொல்லி இருந்தா கூட உங்களுக்கு தப்பா வந்து முடிஞ்சிருக்கும். உங்ககிட்ட ஐடியா கேட்டவங்க, உங்ககிட்ட ஐடியா வாங்கிட்டு போனவங்க நல்ல டெவலப் ஆயிருப்பாங்க. நம்ம அதே இடத்துலதான் இருந்திருப்போம். ஆனா அந்த காலங்கள் மாற்றக்கூடிய ஒரு காலமா இந்த 4 மாத வக்கர காலங்கள்ல கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். சுபகாரியங்கள் தேடி வரும். நிறைய பேர்த்துக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் வந்து வீட்டுல சொல்லாம வேண்டாமா, சொன்னா ஏதாவது பிரச்சனை வந்துருமா, இல்ல திருமணம் பண்ணலாங்கிறது ஆசை இருக்கும். ஆனா அந்த பர்சன் கிட்ட உங்களால சொல்ல முடியாத சுச்சுவேஷன் வந்திருக்கும். அவங்களுக்கு எல்லாம் இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா வக்கர காலங்கள்ல ஒரு சப்போர்ட்டுங்கிற ஒரு எனர்ஜியை கொடுப்பாரு. அதனால இந்த குரு வக்கர காலங்கள்ல கண்டிப்பா உங்களுக்கு மனசுல பட்டது எடுத்து நீங்க வீட்டுல சொன்னீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா முடியும். அது மட்டும் இல்லாம கணவன் மனைவி எப்ப பார்த்தாலும் சண்டை பிரச்சனை, ஒரு 5 நிமிஷம் சிரிச்சு பேசிட்டாவே சண்டை வந்துடுதுங்க. என் வீட்டுல டைவர்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம், பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துலதான் நீங்க இருக்க போறீங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கிறதுனால விலகி போன சொந்தங்கள், கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலும் இல்ல டைவர்ஸ் பண்ணலாம்னு நினைப்பு இருந்ததுன்னா கூட அது எல்லாமே சரி ஆயிருங்க. சரி, என் கணவர் என் பேச்சு கேட்கல, மனைவி என் பேச்சு கேட்கல, மத்தவங்க பேச்சு கேட்கறாங்க, என் பேச்சு கேட்கல, அப்படி இருந்த காலங்கள்ல மாறக்கூடிய ஒரு காலகட்டத்துல நீங்க இந்த குரு வக்கர காலங்கள்ல நீங்க இருக்க போறீங்க. அது மட்டும் இல்லாம குழந்தை பாக்கியம் இல்ல, தொழில்ல பிரச்சனை, கடன் பிரச்சனை, நல்லது பண்ண போன இடத்துல பிரச்சனை, அப்படி எல்லாம் இந்த காலங்களும் மாறக்கூடிய ஒரு காலகட்டத்துல நீங்க இருக்கிறதுனால தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும். வண்டி வாகனங்கள் ஏதாவது நீங்க மாத்தலாம் நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க மாத்தலாம். சார் பூர்வீக சொத்து இருக்கு, பூர்வீகத்தினால எனக்கு பிரச்சனை இருக்கு, அண்ணத்தம்பிகனால பிரச்சனை இருக்கு, அப்படி நினைச்சவங்களுக்கெல்லாம் அதுவும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா மாறும். அதனால தன்னுடைய சுய ஜாதகத்துல எப்பவுமே குரு வந்து ஒரு நல்லது பண்ணுவார். எப்பவுமே அவங்க ஜாதகத்துல நம்ம பிறக்கக்கூடிய ஜனன ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு தான் நமக்கு சுபகாரகம். இந்த சுபகிரகங்களை கொடுக்கிறவரே குரு பகவான். ஆனா இந்த குரு பகவான் நம்ம ஜாதகத்துல வக்கர நிலையில இருக்காரா, நம்ம ஜாதகத்துல எந்த இடத்துல குரு இருக்காரு, நமக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவா இருக்காரா, இல்ல நமக்கு ஆட்சி குருவா இருக்காரா, இல்ல உச்ச கிரகமா இருக்காரா, இல்ல நடக்கக்கூடிய திசா புத்திகள் நமக்கு ஃபேவரா இருக்கா அப்படின்னு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பாத்துக்கணும். எப்பவுமே வந்து இப்ப நிறைய பேர் தனுசு ராசிக்காரங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்க, வெளி மாநிலத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் கால் பண்ணி எங்க பிசினஸ் எப்படி இருக்கு, தொழில் எப்படி இருக்கு, எங்க குடும்ப லைஃப் எப்படி இருக்கு, நிறைய பேர் போன் பண்ணி கேட்டு அவங்களோட பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி அதுக்கான தீர்வுகள் நான் சொன்னா அதை எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எப்பவுமே நம்மளுடைய சுய ஜாதகம் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். நம்மளுடைய சுய ஜாதகம் நமக்கு சப்போர்ட் பண்ணாவே எல்லாமே நமக்கு நடக்கும். அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது தரங்க. இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.